இன்னைக்கு என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீரை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், ஏலக்காய், முந்திரி இது எல்லாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள். ஓ அப்படியா விஷயம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிட்டு வெங்காயமோ தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் அந்த பூண்டு, ஏலக்காய், முந்திரி போட்டு வதக்கணும். இதை அப்படியே எடுத்து மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடையில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகுது கேப்பில் பன்னீர் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதில் குக்காக விட. மெயினாக அந்த கிரேவி வந்து நானுக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா ஐடிக்குள்ளே போனீங்கன்னா யூடியூப் ஐடியா கீழே மென்ஷனில் இருக்கும். அதை டச் பண்ணி நம்ம யூடியூப் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.